பிரீத்தி, அடுத்ததா செக் ரிபப்ளிக் அப்படின்ற நாட்டுல இருக்க ஒரு கேசல் பத்தி சொல்ல போறேன். இந்த கேசல் பேர் வந்து பிரேக் கேசல். ஏன்னா அது பிரேக் அப்படின்ற ஊர்ல தான் இது இருக்கு. கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 70,000 ஸ்கொயர் மீட்டர் வந்து பரப்பளவு இதோட கேசலோட அளவு சொல்லணும்னா. ஆமா, அரண்மனையை சொல்லணும்னா இந்த அரண்மனைக்கு வந்து வருஷம் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 7 மில்லியன் மக்கள் வந்து பார்க்க வராங்க. அது மட்டும் இல்லாம சில இடங்கள் வந்து பெய்டு பிளேசஸ்ன்னு சொல்லுவாங்க. அந்த கேசல்னா அவ்வளோ பெருசு இருக்கு இல்லையா? ஸோ ஆமா, பேசிக்கலி காசு கொடுத்து தான் எல்லா இதுக்குமே நம்ம டூரிஸ்ட் ஸ்பாட்டுக்குமே காசு கொடுத்து தான் போறோம். பட் இந்த கேசல் சுத்தி, அதாவது உள்ள போகாம சுத்தி மட்டும் பாக்குறது வந்து நிறைய பேர் வருவாங்களாம். அது மட்டும் வருஷத்துக்கு கிட்டத்தட்ட 2 மில்லியன் பீப்புள் வந்து வருவாங்களாம். உள்ள இருந்து வேடிக்கை பார்க்க எவ்வளவு பேர். ஆமா, சோ இந்த கேசல் சுத்துறதுக்கே ரொம்ப நேரம் ஆகும் போல இருக்கு. பட் உள்ள நீ போனோம் அப்படின்னா அதுக்கு மட்டும் வருஷம் வந்து 7.4 மில்லியன் பீப்புள் வந்து வராங்களாம். சோ இந்த கேசல் எப்ப கட்டிருக்காங்க அப்படின்னா 9th செஞ்சுரியில கட்டிருக்காங்க. இப்போ அதுக்கு யூஸ் பண்ணிட்டு இருக்காங்கன்னா நிறைய பேர் சுத்தி பார்க்க வராங்க. ஒரு சில இடங்கள் மட்டும் ரெஸ்ட்ரிக்டடா இருக்கு. ஏன் அப்படின்னா அங்க பிரசிடென்ட்டோட ஆபீஸ் இருக்காம். அந்த செக் ரிபப்ளிக்கோட பிரசிடென்ட் வந்து அங்க இருக்காராம். ஓகே, சோ அரண்மனையில ஒரு ஆபீஸ போட்டாரா? சூப்பரான விஷயம் சொல்லிருக்கீங்க சாந்தினி. இதை தொடர்ந்து நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, மூலிகைகள்ல இருக்க மருத்துவ குணங்களை நமக்கு எடுத்து சொல்றதுக்காக நம்மளோட சித்த மருத்துவர் ராஜமாணிக்கம் ரெடியா இருக்காரு. பாத்துடலாமா? பாத்துலாம். இது மூலிகை மருத்துவம். உலகெங்கும் உள்ள வேந்தர் டிவி நேயர்களுக்கு காலை வணக்கம். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது உள்காய்ச்சல்னு சொல்லுவாங்க. உள்காய்ச்சல் நோய் வந்து ரொம்ப மோசமானது. எப்படி உள்காய்ச்சல் வரும்னா, சாதாரணமாக கீழே விழுந்திருப்பாங்க. கீழே விழுந்து அன்னைக்கு ஒன்றுமே தெரியாது, வந்துடுவாங்க. வந்ததுக்கப்புறம் உள்ளே எங்கேயாவது ரத்தம் கட்டினதால் வலி வந்துடும். வலி வந்துச்சுன்னா அது உள்காய்ச்சல் இருக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக காய்ச்சலாகவே இருக்கும். அவங்களால வந்து எந்த ஒரு வேலையும் சரியாக செய்ய முடியாது. பசி எடுக்காது. எதை பார்த்தாலும் ஒரு மாதிரியாகவே இருக்கும். கொஞ்சம் அசதியாகவே இருப்பாங்க. சிலர் பார்த்திங்கன்னா வந்து வண்டியிலேருந்து தவறி விழுந்திருப்பாங்க. சிலர் வந்து அதிகமாக வந்து வெயிலில் போயிட்டு வந்ததால் அந்த வெயில் சேராமல் உள்காய்ச்சல் ஆயிரும். சிலருக்கு வந்து இன்றைக்கி இருக்கிற குளிர் சாதன பட்டிக்குள்ளே அந்த குளிர் இதில் இருக்கும்போது, அந்த ஏசியில் இருக்கும்போது அவங்களுக்கு அந்த ஏசி ஒத்துக்கிறாமல் அவங்களுக்கு வந்து உள்காய்ச்சல் வரும். இது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அவங்கள வந்து படுக்கையில் 1 மாதம் வரைக்கும் படுக்க வச்சிரும். அது வந்து ஒரு மோசமான ஒரு காய்ச்சல். இந்த காய்ச்சல் ஏன் வருது? அதிக வெயில் தாக்கம், அதிகமாக வந்து சாப்பாடே சாப்பிடாம கொஞ்சமாக சாப்பிட்றது, உடல் தேவைக்கேற்ப உணவு சாப்பிட்றது இல்லை. அப்போ வந்து சத்து பற்றாக்குறையில் அதிக பளு தூக்குனதால், அதிக பளு தூக்கும்போது நம்ம இந்த சதைகள்லாம் கொஞ்சம் இறுக்கமாகும் போது சதையெல்லாம் வலிக்கும். இன்றைக்கி யாருமே வந்து பளு தூக்குறது கிடையாது. சாதாரண வீட்டில் வந்து தண்ணி யாரும் எடுக்கிறது கிடையாது, எந்த ஒரு பொருளையும் தூக்குறது கிடையாது. அப்போ வந்து கை கால்லாம் வந்து நிறையா சதைகள் வந்து ரொம்ப வந்து தொலைன்னு இருக்கும். அது வந்து நம்ம எதையாவது பலுவை தூக்கும்போது அது வந்து இறுக்கமாகும்போது வலி வந்துடும். இதெல்லாம் வந்து உள்காய்ச்சல் வர்றதுக்கான வேலை. அது இல்லாமல் வேலையே செய்யாமல் இருந்து திடீர்னு போய் ஒரு இடத்துல போய் வேலை செய்வாங்க. வேலை செய்யும்போது அந்த உடல் வலி தாங்காமையும் மனசு வந்து ஒரு கட்டுக்குள்ளே இல்லாததாலையும் வந்து உள்காய்ச்சல் வந்துடும். இந்த மாதிரி உள்காய்ச்சல் வந்துச்சுன்னா நீங்கள் ஊசி போட்டு பார்த்தாலும் அது இருக்கும், மறுநாள் வந்து திருப்பி வந்துடும். அப்போது அந்த காய்ச்சல் எப்படி போகுது, எப்படி வந்துச்சுன்னு அவங்களுக்கு தெரியாது. அன்றைக்கி வந்து மருந்து சாப்பிட்டோன்னா நிற்கும், திருப்பி மீண்டு வரும். ஏன்னா அந்த மலகுடல் சுத்தம் இருக்காது, உடலில் வந்து சுத்தம் இருக்காது. அவங்க வந்து குளிக்க முடியாது. குளித்தா வந்து காய்ச்சல் கூடிருமோன்னு குளிக்காமே இருப்பாங்க. கண்டிப்பாக வந்து உடலை வந்து துவட்டியாவது எடுக்கணும். வேர்வை வாடை வந்து மீண்டும் நமக்கு உள்ளே போகும்போது நமக்கு வந்து தாங்காது. அப்போ வந்து அந்த வாடையே வந்து நமக்கு வந்து உள்காய்ச்சலை உண்டு பண்ணணும். அந்த உள்காய்ச்சலுக்கு சிறந்த மருந்தாக சீந்தில், இந்த சீந்தில் இலைன்னு நம்ம சொல்லுவோம். இதை வந்து அமிர்தவல்லின்னு சொல்லுவாங்க. அமிர்தவல்லினா அமிர்தத்தை கொடுக்கக்கூடியது. இந்த சீந்தில் கொடிய கீழே வெட்டிட்டோம்னா மேலே சாகவே சாகாது. அப்படியே மேலே உயிராக இருந்து திருப்பி வந்து வேற கொண்டு வந்து பூமியில் ஊண்டிடும். அந்த அளவுக்கு இது அற்புதமானது. இது வந்து சாகாவரம் பெற்றதுன்னு சொல்லுவாங்க. இதை வந்து எந்த முறையில் நம்ம இது பண்ணாலும் திருப்பி வந்து அது வந்துடும். இதை வந்து சீந்தில வந்து பயன்படுத்தும் போது சீந்தில் இருக்க காய்ச்சல் எதுன்னுவாங்க. எல்லா வகை காய்ச்சலும் வந்து இது போக்கக்கூடியது. காய்ச்சலுக்கு எந்த காய்ச்சலாக இருந்தாலும் சீந்தில் கொடியில் ஒரு இலை எடுத்து நம்ம அரைச்சி கொடுத்தோம்னா அந்த காய்ச்சல் கண்டிப்பாக போக ஆரம்பிச்சிடும். எவ்வளோ கொடூரமான காய்ச்சலாக இருந்தாலும் அதை வந்து சரி செய்யக்கூடியது. அதனால தான் சீந்திலை பயன்படுத்துகிறோம். சீந்திலோடு சேர்த்து மஞ்சள் ஏற்கனவே தெரியும், கிருமி நாசினி. இந்த கிருமி நாசினியை பயன்படுத்துறதால நம்ம உடலில் இருக்கிற தேவையில்லாத அந்த கிருமிகளை வந்து வெளியேற்றக்கூடியது. அதோடு சேர்த்து மிளகு உடல் சூட்டை வந்து ஒரே சீராக வச்சுருக்கோம். சளி இல்லாமல் வச்சுருக்கோம். உடலில் வந்து அந்த ஒரே சீராக வச்சுருக்கோம். அப்போ வந்து குளிர் ஜுரம் வந்துச்சுன்னா ஒரு 5 மிளகத்து வாயில் போட்டுட்டு பேசாமல் இருந்தால் போதும். அந்த குளிர் கொஞ்சம் கொஞ்சமாக கட்டுப்பட்டு அந்த உடலை வந்து சூடாக கொண்டு வந்துடும். கடுக்காய், மலச்சிக்கல் இருந்தால் தான் எல்லா நோயுமே வரும். மலச்சிக்கல் இருந்ததுன்னா அந்த நோய் அதிகரிக்கும். அது மட்டும் இல்லாமல் மலச்சிக்கல் சரியாகலைன்னா அந்த காய்ச்சல் விடவே விடாது.
அதனால தான் வந்து இரவு நேரத்தில் சில பேர் பார்த்தீங்கன்னா நிறைய வாழைப்பழம் சாப்பிடுவாங்க, சில பேர் கொய்யாப்பழம் சாப்பிடுவாங்க, சிலர் வந்து கடுக்காய் பொடி சாப்பிடுவாங்க, சிலர் வந்து விளக்கெண்ணெய் சாப்பிடுவாங்க. இதெல்லாம் மாற்றி எதை சாப்பிட்டாலும் அது வந்து மலச்சிக்கலை போக்கக்கூடிய, அதோடு சேர்ந்து திப்பிலியை பயன்படுத்துகிறோம். இந்த திப்பிலியை பயன்படுத்தும் போது உடல் வலியை வந்து கட்டுப்படுத்தும். உள்காய்ச்சல் வரும்போது உடல் முழுவதும் வலிக்கும். உடல் முழுவதும் வலியை வந்து கட்டுப்படுத்த திப்பிலியை பயன்படுத்துகிறோம். இதோட சேர்ந்து சீரகத்தை நம்ம பயன்படுத்துகிறோம். உடலை சீராக்கக்கூடியது, உடலை தங்கமாக்கக்கூடியது. அதனால தான் சீரகத்தை பயன்படுத்துகிறோம். இதெல்லாம் கூட்டு கலவையாக சேர்ந்து நம்ம உள்காய்ச்சலுக்கு இதை வந்து பயன்படுத்துகிறோம். உள்காய்ச்சல் சாதாரணமாக வந்து உடல் வலியால் வர்றது தான் உள்காய்ச்சல். உடல் வலி, அதிக உழைப்பு இருக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா இரவு வந்து 2 மணி வரைக்கும் வேலை செஞ்சுட்டு வந்து அப்படியே படுப்பாங்க, திருப்பி எழுந்திரிச்சு போவாங்க. அப்போ வந்து உடலுக்கு ஓய்வே கொடுக்க மாட்டாங்க. இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமைன்னு ஒன்று ஏன் வருது, அதுக்கு ஏன் விடுமுறை விட்டாங்க, அது யாருக்குமே தெரியாது. ஞாயிற்றுக்கிழமை வந்தால் ஏதாவது ஒரு விசேஷத்துக்கு போயிடுவோம், எல்லாம் ஏதாவது ஒரு இதுக்கு போகணும், எங்கேயாவது வெளியில் சுற்றுப்பயணம் போகிறாங்க. ஞாயிற்றுக்கிழமை கண்டிப்பாக ஓய்வு எடுக்கணும். ஓய்வு எடுத்தால் அந்த உடலுக்கு வந்து உள்காய்ச்சல் வராது. உடலுக்கு வந்து ஓய்வு கொடுக்கணும். ஓய்வு கொடுக்கறதுக்காக வேண்டி தான் அந்த ஞாயிற்றுக்கிழமை கொடுக்குறாங்க. நம்ம வந்து ஓய்வே கொடுக்கறது கிடையாது. அப்போ வந்து நம்மளால் முடியாமல், அந்த உடல் தாங்க முடியாமல் மொத்தமாக வந்து காய்ச்சலாகி அப்படியே வந்து டைஃபாய்டு காய்ச்சலாக மாதிரி ஒரு 3 மாதம் 4 மாதம் அதுவாக ஓய்வு எடுத்துக்கிறோம். அப்போ நம்மளால் எழுந்திரிச்சு போகணும்னு நினச்சாலும் முடியாது. ஒரு சில பேர் பார்க்குறாங்க 5 வருஷம் படுத்த படுக்கையில் இருக்காங்க. ஏன்? அவங்க ஓய்வே இல்லாமல் முதல்ல வேலை செஞ்சவங்க. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஓய்வு கொடுக்கணும், உடம்புக்கு வேறு ஓய்வு கொடுத்தே ஆகணும், அந்த நிலையில் இருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் வந்து இந்த உள்காய்ச்சலை வந்து சரி செய்கிறதுக்கு இந்த சீந்தில் இலையை வச்சு மருந்து தயாரிக்கும் முறை இப்போ பார்ப்போம். உள்காய்ச்சலுக்கு மருந்து தயாரிக்கும் முறையை பற்றி இப்போ நம்ம பார்ப்போம். ஒரு வேளைக்கான மருந்து தயாரிக்கிறது இப்போ ஒரு 10 மிளகு, சீரகம் 1/4 ஸ்பூனு, திப்பிலி வந்து ஒரு 5 போதும். கடுக்காய் பொடி வந்து ஒரு 1/4 ஸ்பூனு, மஞ்சத்தூள் ஒரு 1/4 ஸ்பூன். இது பொடி ஆக்கி வச்சிருக்கிறதுனால கடைசியில் சேர்த்துக்கலாம். ரெண்டே 2 சீந்தில் இலை வந்து 2 போட்டுக்கலாம். அமிர்தவல்லின்றது இது வந்து வேலியில் கிடைக்கும். இது வந்து தனி செடியாகவே வளராது. ஒரு வந்து இந்த கொடி வந்து கொடியாக தான் இருக்கும். மரத்தில் வந்து இன்னொரு மரத்தை சார்ந்து அது வந்து பற்றி படர்ந்துட்டு வளர்ந்துக்கிட்டு இருக்கும். வேலியில் பார்த்தீங்கன்னாக்கா இது வந்து பிக்கிறப்போ வந்து ஒரு விதமான நல்ல பால் வரும். இலை வந்து இந்த ஷேப்பில் வெத்தலை மாதிரி இருக்கும். இதே நல்ல செழிப்பான இடத்துல இருந்ததுனாக்கா பெருசாக இருக்கும், நம்ம கையகலத்துக்கு மேலே பெருசாக இருக்கும். இது வேலியிலையும் நம்ம நடந்து போகிற இடத்துகளில், சும்மா இருக்கிற இடத்துகள்லையும் பார்த்தீங்கன்னாக்கா ஏதாவது செடி கொடி இருந்ததுனாக்கா அதில் மேலே பற்றி படர்ந்து வளர்ந்துட்டுருக்கும். இதை நீங்கள் நல்லா அடையாளம் பார்த்துக்கலாம். இதில் ஒரு விதமான கசப்புத்தன்மை இருக்கும். இந்த கசப்புத்தன்மை போய் சேர்ந்து விட்டு விட்டு வர்ற உள் காய்ச்சலை நம்மளுக்கு சீக்கிரமாக சரி பண்ணிடும். இதை வந்து காலை நேரத்தில் சாப்பிடலாம். காய்ச்சல் விட்டு வர்ற நேரத்தில், அந்த எப்பப்பெல்லாம் காய்ச்சல் விட்டு விட்டு வருதோ அந்த நேரத்தில் பார்த்து நம்ம கஷாயமாக போட்டு சாப்பிட்டுக்கலாம். மாத்திரை வடிவில் வந்து நம்ம தயார் பண்ணி வச்சுக்கிட்டோம்னாக்கா அந்த விட்டு விட்டு காய்ச்சல் வர்றப்போ ஒரு மாத்திரை அளவு எடுத்து போட்டு சாப்பிட்டுட்டு பால் சாப்பிட்டுக்கலாம். அப்படி இல்லாட்டினா வெந்நீர் குடிச்சுக்கலாம். சின்ன குழந்தைங்களுக்கு அந்த மாதிரி காய்ச்சல் வந்துச்சுனாக்கா தேன் கலந்து கொடுத்துடலாம். அதை நல்லா மாத்திரையாக கொடுக்குறப்போ முழுங்கிட்டு அல்லது வந்து நல்லா நசுக்கி அது கூட தேன் கலந்து கொடுத்துட்டிங்கனாலும் அந்த காய்ச்சல் விட்டு விட்டு வர்றது, காய்ச்சல் நின்று போயிடும். அந்த காய்ச்சல் விட்டு விட்டு வருது ஏன் வருதுனாக்கா வேலைப்பளு, சத்து பற்றாக்குறை, ரத்தம் குறைவடியாக இருக்கிறதுனால அவங்களுக்கு வரும். இன்னும் சில பேர் பார்த்தீங்கன்னாக்கா சில இடங்களுக்கு செல்றதுனால அவங்களுக்கு தண்ணி ஒத்துக்கிறதுனாலையும் அந்த காய்ச்சல் வரும். அப்போ இதெல்லாம் வந்து சரி பண்ணுறதுக்கு இதை மாத்திரை வடிவில் நம்ம தயார் பண்ணி வச்சுக்கிட்டோம்னாக்கா ஒரு மாத்திரை அளவுக்கு நம்ம போட்டு சாப்பிட்டுட்டோம்னாக்கா அந்த காய்ச்சல் வரவே வராது. காய்ச்சல் வந்து அதிகமாக நல்ல உடம்பாக இருந்ததுனாக்கா ஒரு மாதத்துக்கு ஒரு முறை காய்ச்சல் வரணும். ஆனால் வந்தால் அந்த உடம்பு நல்ல உடம்பு அப்படின்னு சொல்லி நம்ம சித்த வைத்தியர்கள்லாம் சொல்கிறாங்க. அதுக்கு நாம் வந்து உடம்பை வந்து அந்த நேரத்தில் ஒரு
உள் காய்ச்சல் வருது அல்லது உடம்பு வந்து சோர்வு அடைஞ்சு காய்ச்சல் வருதுனாக்கா ஒரு நாள் முழுக்கும் நீங்கள் வந்து அது ரெஸ்ட் போட்டுறணும். நீங்கள் அமைதியாக வந்து இருந்துட்டு உடம்புக்கு வந்து நீங்கள் நல்ல ஒரு அமைதியான இடத்துல இருந்து அன்னைக்கு முழுக்க கூட நீங்கள் நீர் ஆகாரம் அந்த மாதிரி பழ ஜூஸு இப்படி சாப்பிட்டுட்டு உடம்புக்கு வந்து ஓய்வு கொடுத்துடணும். அப்படி கொடுத்துட்டீங்கனாக்கா அந்த காய்ச்சல் வந்து வந்தது அதுவாக சரியாயிரும். அதனால் கண்ட ஊசி மாத்திரை மருந்து நம்ம சாப்பிட்டோம்னாக்கா பக்க விளைவுகள் வந்துட்டு அந்த காய்ச்சல் மேலும் மேலும் விட்டு விட்டு வரும். இந்த சத்து குறைவடினால தான் உள்காய்ச்சல் இருந்துக்கிட்டே இருக்கும். அது இந்த மருந்து சாப்பிட்டு சரி பண்ணிடலாம். 2 வேளை சாப்பிட்டீங்கனாலே அந்த காய்ச்சல் வந்து உங்களுக்கு வர்றது வராமல் சரியாயிரும். இந்த மாத்திரை மாதிரி பிடிச்சி வச்சுருக்கேன், உருண்டையாக பிடிச்சி வச்சுருக்கேன். இதில் வந்து அப்படியே நிழல் காய்ச்சல் போட்டு வச்சுக்கிட்டா இது அப்படியே இருக்கும். இதை வந்து எப்போ காய்ச்சல் வருதோ இதை ஒன்று வாயில் எடுத்து போட்டு கொஞ்சமாக சுடுதண்ணி குடிச்சிக்கலாம், இல்லை தேனில் குழச்சி சாப்பிட்லாம். சின்ன குழந்தைங்களுக்கு வந்தால் தேனில் குழச்சி கொடுக்கணும். இந்த மாதிரி வந்து காய்ச்சலுக்கு வந்து எடுத்து கண்ணாடி பாட்டிலில் வச்சுட்டோம்னா இது கெடவே கெடாது. இது தொடர்ச்சியாக ஒரு 3 அல்லது 4 நாள் இதை வந்து சாப்பிட்டு வந்தோம்னா அந்த காய்ச்சல் உள்காய்ச்சல் சரியாகும். உள்காய்ச்சல் வந்துருச்சுனாலே உடல் வலி அதிகமாகும், வாய் வந்து கசக்க ஆரம்பிச்சிடும். அது மட்டும் இல்லாமல் பார்வை மங்கலாயிரும். பார்வை வந்து மங்கலாக இருக்கும். அவங்களுக்கு வந்து உடம்பெல்லாம் வலிக்கும். அவங்க பார்த்தீங்கன்னா உடல் முழுவதும் வலிக்குதுன்னுவாங்க, ஆனால் வந்து வெளியில் தெரியாது. அந்த வந்து உள்ளே வந்து ஒரு மாதிரி குதுன்னு இருக்கும். அவங்களுக்கு வந்து குளிரும் தாங்காது, வெயிலும் தாங்காது. அப்போ வெளியிலையும் போக முடியாது, வீட்டுக்குள்ளேயும் இருக்க முடியாது. அப்போ வந்து ரொம்ப வருத்தத்தோடு இருப்பாங்க, தாங்க முடியாது உடல் வந்து. அப்போ வந்து ஓய்வு கண்டிப்பாக கொடுத்தாகணும். அவங்க வந்து கண்டிப்பாக மெத்தையில் படுத்து கம்பளியை பொத்தி படுக்கணும். அப்போ தான் அந்த குளிர் வந்து கட்டுப்படும். அவங்க வந்து வெறுந்தரையில் தெரியாதனமாக வெறுந்தரையில் படுத்தா அதிகமாக குளிர் உண்டாயிரும். அப்போ வந்து காய்ச்சல் கூடிரும். அப்போ வந்து கம்பளியில் கிராமப்புறங்களில் கோணி சாக்கில் கையில் வந்து விரித்து அதுக்கு மேலே பாயை போட்டு அதுக்கு மேலே போர்வையை போட்டு பொத்தி படுத்துட்டாங்கன்னா அது வந்து அந்த வெப்பம் சரியான வெப்பம் கிடைக்கும். அப்போ வந்து உள்காய்ச்சல் குறையும். குளிக்கணும் போது ஒரு 3 நாளைக்கு வந்து குளிக்கணும் போது சுடுதண்ணி இல்லாமல் குளிக்கக்கூடாது, பச்சை தண்ணியில் குளிக்கக்கூடாது. அவங்க வந்து பச்சை தண்ணியில் குளித்தா அதிக அளவு வந்து குளிர் வந்துடும். அதனால் பச்சை தண்ணியில் குளிக்காமல் சுடுதண்ணியில் குளிக்க வைக்கணும். இந்த மாத்திரையை கொடுக்கணும். இதில் வந்து சீந்தில் குடியை வந்து 2 இலை சேர்த்துருக்கோம், மஞ்சள் வந்து ஒரு சிறிதளவு சேர்த்துருக்கோம், அதேமாதிரி சீரகம் வந்து ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்துருக்கோம், மிளகு ஒரு 10 மிளகு சேர்த்துருக்கோம், கடுக்காய் வந்து ஒரு 1/4 ஸ்பூன் சேர்த்துருக்கோம், திப்பிலி ஒரு 5 திப்பிலி சேர்த்துருக்கோம். இது எல்லாத்தையும் சேர்ந்து கூட்டு கலவையாக செஞ்சு இந்த மாத்திரை வடிவில் செஞ்சு வச்சுருக்கோம். இதை வந்து எவ்வளோ நாள் வச்சுக்கிறலாம். மூடி காற்று புகாமல் வச்சுருந்தோம்னா நிழல் காய்ச்சல் போட்டு தான் வைக்கணும். வெயிலில் போட்டோம்னா அதனுடைய மருத்துவ குணங்கள் போயிடும். இலையில் இருந்த மருத்துவ குணங்கள் அனைத்தும் போயிடுச்சுன்னா அப்புறம் வந்து அதை மருந்து சாப்பிட்டு வீணாக போயிடும். அதனால் கண்டிப்பாக இதை வந்து நிழல் காய்ச்சல் போட்டு எடுத்து வச்சுருந்து குழந்தைகளுக்கு ஒரு 1/2 மாத்திரை அளவு கொடுங்க. பெரியவங்க 1 மாத்திரை அளவு எடுத்துக்கலாம், பெண்களாக இருந்தாலும் 1 மாத்திரை எடுத்துக்கலாம், தவறு கிடையாது. கர்ப்பிணி பெண்களுக்கு அந்த வலி தாங்காமல் உள்காய்ச்சல் வரும், அந்த பெண்களுக்கும் இதை வந்து 1 மாத்திரை எடுத்துக்கலாம், தவறே பண்ணாது. கருவில் இருக்கிற குழந்தைக்கு எந்த ஒரு தவறும் பண்ணாது, பயப்பட வேண்டியதில்லை. ஏன்னா வயத்தில் இருக்கிற குழந்தைக்கு ஏதாவது தவறு வந்துருமோ நிறைய பேர் பயப்படுவாங்க. அப்படி எந்த ஒரு தவறும் வராது. அதனால் இது தைரியமாக கருவிட்ட தாய்மார்கள் சாப்பிட்லாம், பெரியவங்க சாப்பிட்லாம், வயசானவங்களுக்கும் நீங்கள் கொடுக்கலாம். நம்ம சின்ன குழந்தைங்களுக்கு அளவு குறைச்சி கொடுத்தா போதும். இந்த மாதிரி கொடுத்தோம்னா உள்காய்ச்சலானது சரியாயிரும். இந்த காய்ச்சலுக்கு இது ஒரு சிறந்த மருந்து. இந்த மருந்தை பயன்படுத்தி பயன்பெற வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன்.